சீனியர்ல இருந்து ஜூனியர் வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. உங்க யாராலையும் எனக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்ல. ஆண்டவரே சூழ்நிலை. உங்க விளக்க வெங்காயமெல்லாம் எனக்கு தேவையில்லை. போன விஷயம் என்னாச்சு? அந்த பொண்ணை எந்த ஏரியாவில இறக்கி விட்டீங்க? அவங்க வீட்டை கண்டுபிடிச்சீங்களா? அவங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? வேற என்னெல்லாம் பாத்தீங்க? சொல்லுங்க. என்ன திருதிருன்னு முழிக்கிறீங்க? உங்களை தானே கேக்குறேன், பதில் சொல்லுங்க. அங்க என்ன நடந்தது? நான் கொடுத்த வேலையை முடிச்சீங்களா இல்லையா? மன்னிச்சுங்க ஆண்டவரே, போற வழியில ஒரு சின்ன குழப்பம் நடந்து போச்சு. என்ன குழப்பம்? எல்லாமே குழப்பமாயிருச்சு. அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு ஆட்டோவில் அப்படியே போயிட்டு இருந்தேன். எதுக்கால ஒரு பெரிய ஊர்வலம் வந்துச்சு. அதனால ஆட்டோக்காரன் போக மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி நீ இறங்கி மீட்டரை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்த அந்த பொண்ணுக்கு நானும் எல்லா பக்கம் போய் தேடி பார்த்தேன். அவ எங்க போனான்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம் பரமர, ரொம்ப சந்தோஷம். வேற யாராவது போனா இந்த வேலையை சொதப்பிடுவாங்கன்னு தான் ரொம்ப நம்பிக்கையோட உங்களை அனுப்பிச்சு வச்சேன். என் நம்பிக்கையை ரொம்ப நல்லா காப்பாத்திட்டீங்க. நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்ஸ் பரமர, ரொம்ப தேங்க்ஸ். இப்படி எல்லாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க. சும்மா மன்னிப்பு கேட்டு எரிச்சலாக்காதீங்க. உங்களை என்ன நான் மலையா விட்டு வர சொன்னேன்? ஒரு பொண்ணோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டு வர சொன்னேன். அது கூட உங்களுக்கு தூப்பு. உங்களை சொல்லி தப்பு இல்லைங்க. இந்த வேலையை நானே செஞ்சிருக்கணும். உங்களை நம்பி கொடுத்தேன் பாருங்க என் புத்திய. ஏதோ கோவத்துல பேசிட்டாரு, நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நான் என்ன ஒரு தீவிரவாதியா மிஸ் பண்ணிட்டு வந்தேன். அந்த பொண்ணோட வீட்டை தானே கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னேன். அதுக்கு போய் ஆண்டவர் ஏன் இவ்வளவு கோவப்படுறாரு? இது வரைக்கும் என் சர்வீஸ்லயே பேசாத வார்த்தையெல்லாம் பேசிட்டாரு. அது அவருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் போல. எனக்கு முக்கியம் இல்ல. அது நடக்கலன்ற கோவத்துலதான் சார் இப்படி கத்திட்டு போயிட்டாரு. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் மனசுல வச்சு என்ன பண்ண போறேன்? ஆமா பரமர, தலைவர் கொஞ்ச நேரம் கோவமா இருக்காரு, சகசமாயிருவாரு, விட்டுரு. வா எழுந்துருவா. அடி பலமா விட்டுச்சாமா? ஏமா இவ்வளவு பெரிய அடிபட்டு இது ரொம்ப சாதாரண சராய்ப்புங்கிற? வா போலாம். இல்ல பொண்ணுக்காக கஷ்டப்படாம வேற யாருக்காக கஷ்டப்பட போறோம்? இல்ல பரம்பரை, இவளை பொண்ணா நினைச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். இவளுக்கு வேண்டியதை செய்யறது என் பொறுப்பு தானே. வேற யார் செய்வா? மகா, என்ன ஆச்சுடி உனக்கு? எப்பவும் எவன் செத்தா எனக்கு என்னன்னு அசால்ட்டா இருப்ப. இன்னைக்கு இவ்ளோ சீரியஸா எதையும் யோசனை பண்ணிட்டு இருக்க? நம்ம இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நடக்கிறதெல்லாம் ஒரு மார்க்கமாவே இருக்கு. அன்னைக்கு ஒரு போலீஸ் ரோட்ல என்ன பாத்துட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சாரு. இன்னைக்கு பார்த்த போலீஸ்காரர் எனக்கு தானா வந்து உதவி செய்யறாரு. பொண்ணு மாதிரி என்ன நினைச்சு ஓவரா உருகுறாரு. எந்த எமோஷனலும் இல்லாத எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஆனா அவர் அன்பு தொல்லைதான் எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. நம்ம எல்லாரையும் கூண்டோட புடிக்கதான் இந்த மாதிரி டிராமா பண்றாங்களோ? எனக்கும் அந்த டவுட் இருக்கு. நம்மள பிடிக்கவா இவ்வளவு டிராமா பண்றாங்கன்னு இன்னொரு பக்கம் காமெடியாவும் இருக்கு. நடக்கிறதெல்லாம் காமெடியா எடுத்துக்குவா இல்ல டிராஜடியா எடுத்துக்குவான்னு ஒண்ணுமே புரியல. நமக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் எனக்கு தோணுது. இல்லனா முதல் தடவையா நகை கடைக்கு போயிட்டு வெறும் கையோட திரும்பி வருவியா? ஏய், நானே மறக்கணும்னு நினைக்கிறேன். அதே நீ ஞாபகப்படுத்துற.
இது வரைக்கும் சின்னதும் பெருசுமா நிறைய திருட்டு வேலையை செஞ்சிருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட மாட்டினதில்ல. மாட்டுறத பத்தி நான் யோசனை கூட பண்ணதில்ல. ஆனா அன்னைக்கு முறையா அந்த லேடி போலீஸ் எனக்கு மாட்டிக்க போறோங்கிற பயத்தை காட்டிட்டா. நேரம் கிடைக்கிறப்போ அவளுக்கு நான் பதில் முறை செய்யணும். அந்த கணக்கு நான் தனியா டீல் பண்ணிக்கிறேன். மகா, போலீஸ் கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க வேண்டாம். நாமளே போய் தலையை கொடுக்காம ஒதுங்கி வரதுதான் நமக்கு நல்லது. நாம ஒதுங்கறது இருக்கட்டும்டி. அவ ஏன் என்ன கண்டுக்காம விட்டான் தான் எனக்கு குழப்பமா இருக்கு. நீதான் ஏன் சொல்லணும்? அந்த விஜயா கேஸ உங்ககிட்ட ஒப்படைச்சு 2 நாள் ஆச்சு. இது வரைக்கும் அந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு, அவளை பிடிக்கிறதுக்கு நீ என்ன செஞ்சிருக்கன்னு எதுவுமே அப்டேட் பண்ணாம சைலண்டாவே இருக்க. சார், என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன் சார். சீக்கிரமாவே புடிச்சிருவேன் சார் அவளை. சீக்கிரம்னா எப்போ? இன்னும் 10 கடையில கொள்ளையடிச்சதுக்கு அப்புறமா? சார், அது நீ எதுவும் சொல்லாதயா. இந்த கேஸோட டெவலப்மெண்ட் பத்தி மட்டும் சொல்லு. அவளை பத்தி என்ன லீடு கிடைச்சிருக்கு, சீக்கிரம் புடிச்சிடலான்னு எந்த நம்பிக்கையில கமிட்மெண்ட் கொடுக்கற? நீ பதில் பேசாம இருக்கிறதுல இருந்து இந்த கேஸ்ல நீ உருப்படியா எதுவும் செய்யலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு இன்னும் 2 நாள் தான் டைம் தருவேன். அதுக்குள்ள நீ அவளை புடிச்சு ஆகணும். இல்ல அவளை பிடிக்கிறதுக்கான பிளானையாவது என்கிட்ட சொல்லு. இல்லனா வேற யாருக்காவது கேஸ மாத்தி விட்டுருவேன். அப்புறம் உனக்கு அது பிளாக் மார்க் ஆயிடும். கவனமா இருந்துக்க. சார், கஸ்தூரி, 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 கஸ்தூரி. கஸ்தூரி, 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 என்னாச்சு கஸ்தூரி? ஏன் மயங்கி விழுந்துட்ட? எந்திரி. எனக்கு வெற்றி ஞாபகமாவே இருக்குதுங்க. காலையில இருந்து சரியா சாப்பிட கூட இல்ல. அதான் படிக்கட்டுல இருந்து வர்றப்ப தலை சுத்தி மயக்கம் வந்துருச்சுங்க. நான் தான் அவன்கிட்ட எப்படியாவது பேசி இங்க கூட்டு வர்றது என் பொறுப்புன்னு சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரம் அவனை நான் இங்க கூட்டு வந்து சேர்த்துருவேன். என் வார்த்தையை நம்பு. பாரு, அவனையே நினைச்சு நினைச்சு உன் உடம்பு நீ கெடுத்துக்காது. எந்திரி முதல்ல. இருக்கீங்களா? தெரியாது சார். நான் இங்க வந்து 3 மாசம் தான் ஆகுது. பக்கத்து வீட்டுக்காரங்க முகத்தை கூட நான் சரியா பார்த்தது இல்ல சார். யா சார், இந்த ஏரியா ஆமா சார், பக்கத்துல தான் இருக்கு. ஏங்க ஒரு நிமிஷம். சார், இந்த பொண்ணு எங்கேயாவது பாத்துருக்கீங்க? போலீஸ் எதுக்கு நம்ம ஏரியால விசாரணை பண்ணிட்டு இருக்க? அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிடலாமா? இல்ல திரும்பி போயிடலாமா? இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்பி போனா சந்தேகம் வரும். அப்படியே பார்க்காத மாதிரி ஒரு ஓரமா போயிடுவோம். சரி, போவோம். ஹலோ, நீ இந்த ஏரியாவில் தான் இருக்க? ஆமா எத்தனை சார். வருஷமா இருக்க? 2 வருஷமா இருக்கு உன் சார். பேர் என்ன? திவ்யா சார். என்ன வேலை செய்யற? வேலைக்கெல்லாம் போல சார், வீட்ல தான் இருக்கேன். எதுக்கு சார் இல்ல, விசாரிக்கிறீங்க? பயப்படாதப்பா. ஒரு சின்ன என்கொயரி. இந்த படத்தை கொஞ்சம் பாரு. இந்த பொண்ணை இங்க எங்கேயாவது பாத்திருக்கியா?
சொல்றது? இவர் மகாவோட போட்டோவை காட்டுறாரே, போட்டோவா இல்லாம வரைஞ்ச மாதிரி இருக்கு. மகாவோட போட்டோவை யாரு வரைஞ்சிருப்பான்? இது எப்படி போலீஸ் கைக்கு போச்சு? இவர் எதுக்கு மகாவை தேடுறாரு? ஒன்னும் புரியலையே. ஏமா, இந்த பொண்ணு உன் ஏரியா தான். இவளை எங்கேயாவது பாத்திருக்கியா? உனக்கு தெரியுமா இவளை? இல்ல சார், நான் பார்த்ததில்ல. பொய் சொல்றியா சார்? 2 வருஷமா இந்த ஏரியாவில் இருக்கிறன்ற, அப்புறம் எப்படி இவளை பார்க்கவே இல்லைன்ற? நான் வெளியில அவ்வளவா வரமாட்டேன் சார். அதனாலதான் நான் கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டு இருக்கேம்மா. சரிடி, ஸ்டேஷனுக்கு மட்டும் போயிட்டு கிளாஸுக்கு போகாம லீவ் எடுக்கலாம்ல? கேம்புக்கு வரத கன்ஃபார்ம் பண்றத பத்தி இன்னைக்குதாம்மா கடைசி நாள். என் சூழ்நிலைய சொல்லி என்னால வர முடியாதுன்னு நான் அவங்க கிட்ட போய் சொல்லணுமா? அத நேர்ல போய் சொன்னாதான் சரியா இருக்கும். சரிடி, நீ போகணும்னு முடிவு பண்ணிட்ட. இனிமே என்னால உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு 5 நிமிஷம் உட்காரு, சாப்பாடு மட்டும் கட்டி கொடுத்துடுறேன். சரிம்மா. போயிட்டு வரேன்க்கா. மயிலு, அம்மா சொல்ல சொல்ல கேட்காம பிடிவாதமா கிளம்பிட்டியா? வேற என்னக்கா பண்றது? நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தத நீ கேட்டுட்டு தானே இருந்த. கேட்டேன்டி, ஆனா என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அடிபட்டா கூட லீவ் எடுக்க கூடாதுன்னா என்னடி நியாயம்? மனசாட்சிக்கு பயப்படுறவங்க கிட்ட நியாயம் அநியாயத்தை பத்தி எல்லாம் பேசலாம்க்கா. தனக்கு எது சந்தோஷமோ அதுதான் நியாயம்னு நினைக்கிறவங்க கிட்ட எல்லாம் எதுவுமே பேச முடியாதுக்கா. நான் கிளம்புறேன். உன்னால அதெல்லாம் தாங்க முடியாது மயிலு. அதெல்லாம் ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருந்தா தனியா ஒரு ஆட்டோ கூட பிடிச்சு நான் போய்ப்பேன். எனக்காக யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சும்மாவே சார் உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனது இல்லையா? நீ கூட லேட் ஆயிடுச்சுன்னு பல தடவை சாரை டிராப் பண்ண சொல்லிருக்கல. உனக்கு முடியாத நிலைமையில சார கூட்டிட்டு போக சொன்னா ஏன் வேணான்னு அடம் புடிச்சிட்டு நிக்கிற? நான் ஒன்னும் பேஷண்ட் இல்லக்கா. நடக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் படுத்து கிடக்கல. ஸ்டேஷனுக்கு போகவும் எனக்கு வழியெல்லாம் தெரியும். நான் சேஃபா ஆட்டோல தான் போறேன்னு சொல்றேன்ல. என்ன ஏன் போக்குல விட்டுருக்கா ப்ளீஸ். மயில, மத்த நேரம்னா பரவாயில்லடி, இப்போ என்னால உன்னை அப்படி விட முடியாது. சார், இவள டிராப் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? இல்ல, மயிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கும் டிராப் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்ப என்கிட்ட கார் இல்ல. காரை சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன். இப்போ என்கிட்ட 2 வீலர் மட்டும்தான் இருக்கு. அதுலதான் மயில கூட்டிட்டு போகணும். எனக்கு 2 வீலரும் வேணாம், காரும் வேணாம். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாலே போதும். போதும் மயில, ரொம்ப ஓவரா பண்ணாத. ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மெயின் ரோடு போய் ஆட்டோ பிடிக்கணும்னா கூட இன்னும் 2 கிலோமீட்டர் நீ நடக்கணும். அடிக்கிற வெயில்ல நடந்து போறதுக்குள்ளே நீ டயர்ட் ஆயிடுவ. அப்புறம் எப்படி நீ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவ? எப்படி டியூட்டிக்கு போவ? 2 வீலர்னா சீக்கிரமா போயிடலாண்டி. சார், நீங்க போய் வண்டியை ரெடி பண்ணுங்க. இவ உங்களோட தான் வருவா. சரி, ஓகே மலர், இதோ வரேன். அக்கா, நீ எதுவும் பேசாத. அக்கா வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறதா இருந்தா ஒழுங்கா சாரோட கிளம்பி போ. என்ன ஏண்டி பாக்குற? சார் வெயிட் பண்றாரு பாரு. உனக்கும் டைம் ஆயிடுச்சுல, கிளம்பு. ஸ்டார்ட் ஆகல சார், என்ன பாருங்க பாருங்க. தம்பி, என்ன பிரச்சனை? ஏன் இன்னும் வண்டி ஸ்டார்ட் ஆகல? சார், இப்பதான் சார் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும் சார். வெயிட் பண்ணுங்க சார். 10 நிமிஷம் ஆகுமா? மேடம், பிரச்சனை பெருசா இருந்தா 1/2 அன் அவர் கூட ஆகும் மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். அவ்வளவு நேரம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாதுங்க. நீங்க வண்டியை சரி பண்ணி வாங்கிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். ஒரே நிமிஷம், ஏன் மேல அவசரப்படுற? தம்பி சரியா பார்க்காம சொல்றான்னு நினைக்கிறேன். தம்பி, 10 நிமிஷம் ஆகும் தானே சொன்ன, இப்ப ஏன் மாத்தி பேசுற?
மேடம் மேடம் சார் சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துல முடிச்சிடும் மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் நீங்க ஜோடியா போகலாம். இந்த பையன் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்மள மாட்டி விட்டுருவான் போல இருக்கே. சரி சமாளிப்போம். மயிலு, அதான் தம்பியே சொல்லிட்டான்ல, இன்னும் 10 நிமிஷம் தான். நீ வேணா உட்காரு. இந்தா உட்காரு. எனக்கு வேணாம் சார், உங்களுக்கு கால் வலிச்சா நீங்க உட்காருங்க. நான் உட்கார்றதா? எனக்கு எதுக்கு? சார் டேய், இங்க என்னடா பாத்துட்டு இருக்க? ரெடி பண்றா. தம்பி, என்னப்பா முடிஞ்சுதா? சார் 5 நிமிஷம் தான் சார் ஆகுது, இன்னும் 5 நிமிஷம் இருக்குல்ல. ஜோசியம் பாக்கலையா? ஜோசியம் ஜோசியம் பாக்கலையா? ஜோசியம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் முக்காலத்தையும் சொல்லும் முனீஸ்வரன் வாக்குமா. கைரேகைய பார்த்து காலம் போடுற கணக்க கச்சிதமா சொல்லிடுவோமா? ஏமா ஜோசியம் பாக்குறீங்களா? இல்ல வேணாங்க. உனக்கு கல்யாணம் எப்போ, குழந்தை குட்டிங்க எத்தனைன்னு ரேகைய பார்த்தே சொல்லிடுவேன். என் வாக்கு தப்பாதுமா, கைய காட்டுமா. அதான் வேணான்னு சொல்றேன்லங்க ஐயா, விட்டுருங்க. தம்பி, உன் கைய காட்டுறியா தம்பி? கண்டிப்பா காட்டுறேன். முக்கியமா என்னோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அத நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாதீங்க தம்பி, உங்க கல்யாண வாழ்க்கை சொர்க்கமா நரகமான்னு கைரேகை கண்ணாடி மாதிரி காட்டி கொடுத்துரும். தம்பி, அப்படி உட்கார்ந்து பேசலாமா? வாங்க போலாம். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்கம்மா, உட்காருங்க. இருக்கட்டும் சார், கேம்ப் போறதுக்கு பணம் கட்டுறதுக்கு இன்னைக்குதான் லாஸ்ட் டேட்னு பூபதி சார் சொன்னாரு. சில சூழ்நிலையால என்னால பணம் கட்ட முடியல சார். சோ கேம்புக்கு என்னால வர முடியல. அத நேர்லயே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடலாம் தான் வந்தேன் சார். உங்க பேரு மயில் தானே மேடம்? ஆமா சார். நீங்க தான் ஏற்கனவே பணம் கட்டிட்டீங்களே மேடம். உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணி எல்லா ப்ராசஸையும் நாங்க செஞ்சிட்டோமே. என்ன சார் சொல்றீங்க? நான் கேம்புக்காக எதுவும் பணம் கட்டவே இல்லையே. இதுல ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கு சார். யாரோ கட்டினத ஏன் பேருக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மேடம், உங்க பேரை சொல்லி தான் பணம் கட்டினாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சார், எனக்காக யாரு பணம் கட்டிருக்காங்கன்னு பார்த்து சொல்ல முடியுமா? ஷூர். ஜீவாங்கிற அக்கவுண்ட்ல இருந்து தான் பணம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு மேடம். என்ன டென்ஷன் பண்ணாம உங்களால இருக்கவே முடியாதா சார்? ஒரு மனுஷன்னா மான ரோஷம் வேண்டாம். என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு நான் தான் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டேனே. அதையும் மீறி ஏன் சார் எதையாவது செஞ்சு என்ன உசுரோட கொல்றீங்க? மயிலு, எனக்கு புரியல. உன்னை நோகடிக்கிற மாதிரி நான் எதுவுமே செய்யவே இல்லையே. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நான் கேம்புக்கு போறதுக்காக எதுக்காக சார் நீங்க எனக்கு பணம் கட்டினீங்க? என்கிட்ட பணம் இல்ல, எனக்காக பணம் கட்டுங்கன்னு நான் உங்ககிட்ட பிச்சை கேட்டனா? அப்புறம் எதுக்காக சார் எனக்கு பணம் கட்டினீங்க? எந்த உரிமையில நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்க? மயிலு, நான் உன் ஃப்ரெண்டுங்கிற உரிமையில தான் மயிலு பணம் கட்டினேன். போய் சொல்லாதீங்க. ஃப்ரெண்டுங்கிற நினைப்புல எல்லாம் நீங்க எனக்கு இதை செய்யவே இல்ல. அப்படி நினைச்சிருந்தா நீ கேம்புக்கு போறியா மயிலு இல்லையான்னு நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க. நான் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க பணமே கட்டிருப்பீங்க. ஆனா நீங்க ஏன் கேட்கல தெரியுமா? எனக்கு தாலி கட்டினதுமே என் புருஷங்கிற உரிமையும் அதிகாரமும் உங்களுக்கு வந்துட்டதா நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. என் வாழ்க்கைய பத்தி நீங்க என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். என்கிட்ட எதையுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நான் உங்க பொண்டாட்டி, உங்க அடிமை. நீங்க என்ன செஞ்சாலும் நான் தலையாட்டி ஏத்துக்கணும்.
புருஷங்கிற திமிரு தானே என்ன கேட்காம உங்களை இதெல்லாம் செய்ய வச்சிருக்க. மயிலு, அந்த மாதிரி திமிரெல்லாம் எனக்கு கிடையாது மயிலு. நான் உன் புருஷங்கிற உரிமையில உனக்கு பணம் கட்டினதுல எந்த தப்பும் கிடையாது. அது உண்மைதானே? எது சார் உண்மை? என் அனுமதி இல்லாம என் கழுத்துல நீங்க தாலி கட்டிட்டா எனக்கு நீங்க புருஷன் ஆயிடுவீங்களா? அந்த உரிமையெல்லாம் நான் தான் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க தான் என்னோட புருஷன்னு முதல்ல நான் ஏத்துக்கணும். ஆனா நான் தான் உங்களை ஏத்துக்கவே இல்லையே, இனிமே ஏத்துக்கவும் மாட்டேன். என் வாழ்க்கையில உங்களுக்கு எந்த ரோலும் கிடையாது. இப்பன்னு இல்ல சார், கடைசி வரைக்கும் இப்படிதான். எனக்கு சம்பந்தமே இல்லாத நீங்க எப்படி சார் எனக்காக பணம் கட்டுவீங்க? இந்த விஷயத்தை நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணுங்கிற அவசியமே இல்ல மயிலு. ஒரு புருஷங்கிற உரிமையில தான் செஞ்சேன்னு ஒரு பேச்சுக்கு தான் நான் சொன்னேன். நீ அதையே புடிச்சுக்கிட்டு என் மேல கோவப்படாத மயிலு. உனக்கு ஒரு பண தேவைன்னு இருக்கும்போது நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், அவ்வளவுதானே? இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை நான் இப்படி செஞ்சிருக்கேனே. அப்ப எப்படி நீ எடுத்துக்கிட்டியோ அதே மாதிரி இப்போ எடுத்துக்க வேண்டியதானே? மயிலு, இதுக்கு மட்டும் நீ வேற அர்த்தம் மாதிரி கொடுக்காத. இதையே சாக்கா வச்சு எனக்கு முன்னாடி செஞ்சதையும் சொல்லி காமிச்சிட்டீங்கல்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், எல்லாத்தையும் நான் கடனாதான் கணக்கு பண்ணி வச்சிருக்கேன். என்ன சார் அந்த அம்மா இப்படி அடிக்கிறாங்க? தாலி உனக்கு கிடைக்கணுமா வேண்டாமா? தாலியை மீட்டு கொடுங்கன்னு சொன்னா என் தாலி பூ போட்டு எல்லாத்தையும் இவங்களே பறிச்சிருவாங்க போல இருக்கு. சென்டிமெண்ட். ஐயோ ஐயோ சார் அந்த ஆளு பேசலன்னா கூட பரவாயில்ல சார், அடிக்கிறத நிறுத்த சொல்லுங்க சார். நான் உண்மையா சொல்லிடுறேம்மா, உண்மையா சொல்லிடுறேம்மா. உன் அடிய என்னால தாங்க முடியலம்மா. விட்டுருமா, அடிக்காதமா. மணிக்காகல சார் உள்ள போய் மயில கண்ட்ரோல் பண்ணி கூட்டுவா. ஓகே சார். அடி தாங்க முடியலமா, என்ன விட்டுருமா. என்ன பண்ற? அடிச்சு இவன் கைய கால உடைச்சாதா அடிலார் செட்டு கடல் தான்மா நாங்க அடமானம் வச்சிருக்கேன். சரி விட்டுருக்கமா, என்னால அடி தாங்க முடியலமா, விட்டுருக்கமா. என்ன இது? என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்ளோ அவசரமா இருக்க? நீ பண்ண வேலையால உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? என்ன வந்தாலும் பரவாயில்லக்கா, அவன்கிட்ட உண்மையை வாங்காம விட மாட்டேன். மயிலு போதும் மயிலு, சொன்ன கேளு. இதுக்கு மேல அடிச்சு அவன் செத்துருவான். தாலியை பத்தி சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன விடு. வா போலாம், சொல்றது கேளு. வெளியில வா, வா மயிலு, வா வான்னு சொல்றேன்ல. என்ன மயிலு, இரு நான் போய். ஹலோ குருமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிற மேடம், நீங்க எப்படி இருக்கிறீங்க? தினம் ஒரு பிரச்சனை விசாரணைன்னு பரபரப்பா தான் ஓடிட்டு இருக்கோம் சார். அது சரி, என்ன திடீர்னு நீங்க கால் பண்ணிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா மேடம், ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீயா இருப்பீங்களா இல்ல பிஸியா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். என் ஸ்டேஷன்ல மயிலுன்னு ஒரு கான்ஸ்டபிள் இருக்காங்க. டியூட்டியில சேர்ந்து 6 மாசம் தான் ஆகுது. நீதி நேர்மை நியாயம்னு ரொம்ப டார்ச்சர் பண்றாளோ? அடடே, எப்படி மேடம் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இந்த செயின் ஸ்நாச்சிங் கேஸ்ல உங்க புள்ளன்னு கூட பார்க்காம அவன் அரெஸ்ட் பண்ணது அவதானே? அந்த சமயத்துல எல்லா மீடியாவிலயும் அதானே ஹாட் நியூஸா வந்துச்சு. குருமூர்த்தி சார்க்கே கொடைச்சல் கொடுக்க ஒருத்தி வந்துட்டான்னு அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு. மேடம், சாதாரண குடைச்சல் இல்ல, நானே இந்த வேலையை வெறுத்துட்டு போற அளவுக்கு பயங்கரமா டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்க இந்த வார்த்தையை சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். வேண்டாத ஆள கட்டம் கட்டி விரட்டி அடிக்கிறதுல நீங்க தானே பெரிய கில்லாடி. உங்களுக்கே ஒருத்தி தலைவலியா இருக்கானா அவளையே இன்னும் விட்டு வச்சிருக்கீங்க. கரெக்டா காய் நகர்த்தி அவளை காலி பண்ணிட வேண்டியதானே? புதுசா வேலைக்கு சேர்ந்த ஆர்வ கோளாறுல இப்படி எல்லாம் செய்யறா, போக போக சரியாயிடுவான் நானும் நினைச்சு விட்டுட்டேன். ஆனா அவ அடங்கறதாவே இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மயில் வாகன அமைச்சர் இருக்காருல, அவரோட பையன் ஒரு கேஸ்ல மாட்டினானு. ஆமா, அத நான் வேற மாதிரிதான் முடிக்கணும்னு ரூட்டு போட்டிருந்தேன். இந்த மயில் தான் நடுவுல பூந்து எல்லாத்தையும் கெடுத்து அந்த அமைச்சரையே எனக்கு எதிரா பகையாக்கிட்டா. இதுக்கு மேல அவளை விட்டு வச்சிருந்தா எனக்கு ஆபத்தாயிடுன்னு அப்பதான் முடிவு பண்ணேன். அந்த விஷயத்துக்கு தான் உங்க உதவி எனக்கு தேவை மேடம்.
என்ன செய்யலாம்னு சொல்லுங்க, செஞ்சிருவோம். இதுதான் விஷயம் மேடம். மயில் அந்த குடிகாரன் அடிச்சத பெரிய இஷ்யூ ஆக்கி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மூலியமா அவ பேர்ல என்கொயரி போட்டு பிளாக் லிஸ்ட் பண்ணும். ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி எனக்கு மேல் அதிகாரியா வரணும்னு அவ கனவு கண்டுகிட்டு இருக்கான். அவ அந்த எக்ஸாமை எழுத முடியாத அளவுக்கு அவ பேர்ல ஆக்ஷன் எடுக்கணும் மேடம். மயிலும் மெசேஜ பாத்துட்டா, ஆனா ஏன் இன்னும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா? நான் சாரியை ஏத்துக்கிட்டேன் இல்லன்னு ஏதாவது ரிப்ளை அனுப்புறாங்க. நேர்ல பார்த்தாலே மூஞ்ச திருப்பிட்டு தான் போவா. இப்ப என்ன பண்றது? சரி, மறுபடியும் ட்ரை பண்ணலாம். சாரி சாரி சாரி. சாரி சாரி சாரி. கோடி தடவை மன்னிப்பு கேட்டாலும் உங்களை என்னால மன்னிக்கவே முடியாது. இவ்ளோ சைலண்டா இருக்கா? சாரி சாரின்னு மெசேஜ் அனுப்பி கூட அவ ரியாக்டே ஆக மாட்டேங்கிறா. நேர்ல பேச முடியலனாலும் போன்லயாவது சாரி சொல்லிடலாம். குட்டி, உங்க பாப்பா ரொம்ப கியூட்டா இருக்கா. தேங்க்யூ. உன் பேர் என்ன சொல்லும்? அக்கா கேக்குறாங்கல்ல, சொல்லு. சங்கீதா. உங்களை மாதிரி உங்க பேரும் ரொம்ப சூப்பரா இருக்கு. வெளியாளுங்க கேட்ட உடனே பேரு சொல்லாம பாப்பா உங்களை பார்த்தால குழந்தைங்க இப்படிதான் உஷாரா இருக்கணும்க்கா. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கரெக்டா வளர்த்திருக்கீங்க. அர்ச்சனா யாரு பேருக்குமா? சாமி பேர். சிறப்பா பண்ணிடலாமா? சங்கீதா பேருக்கு. சங்கீதா நமக சாமி பேருக்கே பண்ணிடுங்க. சாமி பேருக்கம்மா. வனஜா, அதான் இந்த ஏரியால வட்டிக்கு விட்டு நல்லா சம்பாதிக்கிறல்ல, அப்படியே ஒண்ணு இல்லாத மாதிரி எனக்குள்ள ஒத்த செயினை போட்டு கூட்டிட்டு வந்திருக்க. இதை இப்படியே விடக்கூடாதே. மயிலு, அம்மனுக்கு விளக்கு போடணும்னு நினைச்சேன், வாங்க மறந்துட்டு, போய் வாங்கிட்டு வந்துடவா? நீ இருமா, நான் போய் வாங்கிட்டு வரேன். உடையாத விளக்கா பார்த்து வாங்கணும், நான் போய் வாங்கிட்டு வரேன், நீ சாமி கும்பிடு. சரி. அம்மா, கோயில்ல இருக்கிற சுபங்களுக்கெல்லாம் வந்து குங்குமம் வாங்கிக்கோங்கம்மா. இது அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண குங்குமம். இது தாலியில வச்சுண்டா கட்டுன புருஷனோட ஆயுள் கூடுமா. 100 வருஷம் சுமங்கலியா வாழற பாக்கியம் கிடைக்கும். வாங்க, வந்து வாங்கிக்கோங்க.
ஏத்துக்கவே முடியல. தாலியில குங்குமம் வச்சுக்கிட்டா நானே அதை ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிடாதா? வைக்கலன்னா அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா? எதையுமே தைரியமா யோசிக்கிற நானே ஏன் தாலின்னு வந்ததும் இவ்வளவு பலவீனமா யோசிக்கிறேன். என் விருப்பத்தை மீறி நடந்திருந்தாலும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கிறது தான் உண்மை. நான் அவருக்கு மனைவியா வாழலாங்கிறது வேற. அவரு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் இதை செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? நான் எதுக்கு இந்த விஷயத்தை போட்டு ரொம்ப குழப்பிக்கணும்? நீ ஏமா ரொம்ப நேரமா அங்கேயே நின்று இருக்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? அப்புறம் ஏமா தயங்கி தயங்கி நிக்கிற? குங்குமத்தை வாங்கி தாலியில வச்சுக்கோ. உன் புருஷனுக்கு ஆயுள் குடிச்சுனா உனக்கு சந்தோஷம் தானே? வாமா, வந்து குங்குமம் வாங்கிக்கோ. உன் கல்யாண வாழ்க்கை அமோகமா இருக்கும். வா. வாங்கிக்கோ. தீர்க்க சுமங்கலியா இரு. அன்னைக்கு நான் தாலியை பிடிச்சி எடுத்தப்போ அவசர அவசரமா அதை உள்ள எடுத்து போட்டுக்கிட்டா. இப்ப கூட யாரும் பாத்திர கூடாதுன்னு வேகமா குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மறைச்சுக்கிட்டா. தாலி விஷயத்துல இவகிட்ட ஏதோ தப்பு இருக்கு. அது என்ன நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சிருவோம். நான் லெக்சர் அடிக்கல மேடம். நான் இப்ப சொன்ன ஆம்பளைங்களோட பிரதிநிதியா தான் அந்த குடிகாரனை நான் பார்த்தேன். அவன் பொண்டாட்டியோட தாலியை திருடி குடிச்சதோட மட்டும் இல்லாம ரொம்ப திமிரா வேற பேசினான். காக்கி யூனிஃபார்ம்ல இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணுதான். ஒவ்வொரு பொண்ணுக்கும் இந்த ஆணாதிக்க சமூகத்து மேல ஒரு கோபம் இருக்கும்ல. அந்த கோபத்தை தான் நான் அவன்கிட்ட காமிச்சேன். ஒரு பொண்ணா நான் இத செஞ்சது நியாயம்தான். ஆனா ஒரு போலீஸா நான் இத செஞ்சிருக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் நான் என் நிதானத்தை இழந்திருக்க கூடாது. நான் ஒரு நல்ல போலீஸா இருக்கிறேனான்றது வேற. ஆனா ஒரு நல்ல மனுஷியா கூட நடந்துக்காம நான் தோத்துட்டேன். அத நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு. நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் நீங்க எனக்கு கொடுங்க. ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். காக்கி யூனிஃபார்ம்ங்கிறது எனக்கு வெறும் ட்ரெஸ் இல்ல. இது என்னோட உசுரு. இது எனக்கு வெறும் வேலை மட்டும் இல்ல. இதான் என்னோட வாழ்க்கை. சின்ன வயசுல இருந்தே இந்த கனவோட தான் நான் வளர்ந்திருக்கேன். இத மட்டும் பறிச்சிடாதீங்க சார். இவங்க கொடுத்த விளக்கத்துல எனக்கு திருப்தி இல்ல சார். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்ன காரணம் எங்களுக்கு கன்வின்சிங்கா இல்ல மாயா. உங்க பொது கோபத்தை நீங்க வேலையில காட்டியிருக்க கூடாது. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க கரியர் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல மெம்பரை போலீஸ் டிபார்ட்மெண்ட் இழந்துடக்கூடாது. இன்னும் நீங்க நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு. உங்க எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சார் சொன்னதுதான் என்னோட முடிவும். ஆனா இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங்.
இன்னொரு தடவை இப்படி நடந்தா கண்டிப்பா உங்களை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவோம். வேலையில கவனமா இருந்து நல்ல பேரை காப்பாத்திக்க பாருங்க. தேங்க்ஸ் சார். தேங்க் யூ வெரி மச். என்ன சார் நீங்க சிவியரா ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக நாமளும் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது மேடம்.